நெல்லை சுத்தமல்லி அருகே உள்ளது பொன்விழா நகர் பகுதி. பட்ட பகலில் நடந்த அந்த பயங்கரத்தை பகுதிவாசிகளால் இன்னும் நம்ப முடியவில்லை. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அங்கிருந்த வீடு அலங்கோலமாக காட்சியளித்தது. ஹாலில் இருந்த டிவி உடைந்து கிடக்க, பெட்ரூமில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. நடந்திருப்பது ஒரு துணிகர கொள்ளை. பட்ட பகலில் இந்த வீட்டில் இருந்த மூதாட்டியை கட்டி போட்ட 2 மர்ம நபர்கள் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். பணம் நகையை பறிகொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கும் இவர் ஆண்டிச்சி. 65 வயதாகிறது. இவரது கணவர் மாரி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மகன் இறந்து போயிருக்கிறார். மகள் திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வசித்து வந்திருக்கிறார். மகளுக்கு சொந்தமான வீடு பொன்விழா நகர் பகுதியில் உள்ளது. அந்த வீட்டை பார்த்து கொண்டு மாரியும் ஆண்டிச்சியும் வசித்து வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று மதியம் மாரி வேலை விஷயமாக வெளியே சென்றிருக்கிறார். வீட்டில் ஆண்டிச்சி மட்டும் இருந்துள்ளார். அப்போது சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஆண்டிச்சியிடம் அருகில் உள்ள இடத்தில் பள்ளம் தோண்டும் வேலைக்கு வந்திருப்பதாகவும் மிகவும் தாகமாக இருப்பதால் குடிக்க தண்ணீர் வேண்டும் என கேட்டிருக்கிறார். இரக்கமடைந்த ஆண்டிச்சி உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார். அதை வாங்கி குடித்த மர்ம நபர் திடீர் என ஆண்டிச்சியின் வாயை பொத்தி இருக்கிறார். மறைந்திருந்த மற்றொரு நபரும் அவருடன் சேர்ந்து கொள்ள, இருவரும் சேர்ந்து மூதாட்டியை வீட்டுக்குள் அழைத்து சென்று கை கால்களை கட்டி இருக்கிறார்கள். அந்த நொடியில்தான் வந்திருப்பவர்கள் கொள்ளையர்கள் என்று மூதாட்டிக்கு தெரிய வந்திருக்கிறது. இருவரும் மூதாட்டியிடம் பீரோ சாவியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தர மறுத்திருக்கிறார். இதனால் இரும்பு ராடால் பீரோவை உடைத்து உள்ளே இருந்த 15 சவரன் தங்க நகைகள், 6 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி இருக்கிறார்கள். ஆத்தோடு மூதாட்டி அணிந்திருந்த தாலி கொடி, மூக்குத்தி, கம்மல், மோதிரம் என அனைத்தையும் கழற்றி இருக்கிறார்கள். அவற்றின் மொத்த மதிப்பு 15 சவரன். கொள்ளையர்களிடம் தன்னை கொன்றுவிட வேண்டாம் என மூதாட்டி கெஞ்சி இருக்கிறார். அதற்கு கொள்ளையர்களில் ஒருவர் தன்னுடைய குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் இருப்பதாகவும் அதனால் தான் இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் கூறியிருக்கிறார். மூதாட்டி தாலி கொடியையாவது கொடுத்துவிட்டு போங்கள் என மீண்டும் கொள்ளையர்களிடம் கேட்டபோது, தன்னுடைய குடும்ப கஷ்டம் தீர்ந்ததும் கண்டிப்பாக தங்களிடம் கொடுத்து விடுவேன் என கூறியிருக்கிறார். பிறகு வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை சுக்குநூறாக உடைத்துவிட்டு கொள்ளையர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். வாயை பொத்துறான், கையை கட்டினான். வாயை திறக்க மாட்டோம்னா ஒருத்தன் பிளந்துக்கிட்டு அந்தாலும் கட்டினான். கட்டிட்டு அந்தாலும் கையும் கட்டி காலையும் கட்டல அவளை அப்படின்ட்டான் ஒருத்தன். அந்த அன்னைக்கு காலை கட்டி போட்டுட்டு அந்தாலும் பேரில் போட்டு உடைச்சான். சாவி இல்லைன்ட்டு பேரில் உடைச்சிட்டான். உடச்சி சத்தம் கேக்கு காத்துக்குள்ள அந்தாலும் உடைச்சிட்டு போகிறேன். என்னத்தையும் அழிட்டு போய் என்னை கொன்றாதையா, நல்லா இருப்பேன் அப்படின்னு. என்னை கொன்றாதையா, மவனும் இல்லை, மவன் செத்துட்டான், என்னை கொன்றாதையா அப்படின்னு. பாட்டிமா உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, அதான் நான் உன்கிட்ட இப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்க அப்படின்ட்டு அந்த போயிட்டான். கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவற்றை அவிழ்த்துக் கொண்டு வெளியே வந்த மூதாட்டி அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறியிருக்கிறார். அதன் பிறகுதான் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீடு முழுவதையும் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்திருக்கிறார்கள். திருடப்பட்ட மொத்த நகைகளின் மதிப்பு 30 சவரன். பல நாட்களாக மூதாட்டி தனிமையில் இருப்பதை நோட்டமிட்டு தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியில் துணிகரமாக வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டியை கை கால்களை கட்டி போட்டு நகை கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.